ஹலோ கைஸ், உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா? டெட்பூலோட ஹீலிங் ஃபேக்டர்ஸ் உல்வரினோட ஹீலிங் ஃபேக்டர்ஸ் டோட்டல் ஆப்போசிட்னு. உல்வரினோட ஹீலிங் ஃபேக்டர்ஸ் அவன் மியூட்டன் பவர்லேயே ஒரு நேச்சரான விஷயம். அவன் பாடிக்கு ஏதாவது இன்ஜுரி, டிசீஸ், இல்னஸ் வந்தாலும் உடனே ரிப்பேர் ஆகிடும். பேசிக்காக சொல்லணும்னா அவன் பாடி எப்போதுமே ஒரு பர்ஃபெக்ட் கண்டிஷனில் தான் இருக்கும். டெட் செல்ஸ் உடனே ஹெல்த்தியான செல்ஸை ரீப்ளேஸ் ஆகிடும். ஆனால் டெட்பூல் கேஸில் அப்படி இல்லை கைஸ், அது அப்படியே டோட்டல் ஆப்போசிட். டெட்பூலுக்கு எப்போல்லாம் இன்ஜுரி ஆகுதோ அவன் பாடி டெட் செல்லுக்கு பதிலாக ஹெல்த்தியான செல்ஸ் உருவாக்காது. அதுக்கு பதிலாக டெட் செல்ஸை திருப்பியும் உருவாகும். அந்த டெட் செல்ஸ் மறுபடியும் இன்னொரு டெட் செல்ஸை ரீப்ளேஸ் ஆகி கொண்டே தான் இருக்கும். இது ஒரு எண்ட்லெஸ் சைக்கிள் மாதிரி கைஸ். அதனால் டெட்பூலுக்கு ஆக்சுவலாக ஹீலிங் ஃபேக்டர்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியும். டெட்பூலோட பாடி உருவாக்குற செல்ஸ் எல்லாமே ஒரு கேன்சரஸ் செல்ஸ் தான். அது எதுவுமே ஹெல்த்தியானது இல்லை. அதனால தான் அவன் லிட்ரலி எப்போதுமே டையிங் ஸ்டேட்லேயே இருப்பான். அதனால தான் அவன் ஃபேஸ் கூட க்யூர் ஆகாமல் இருக்கும். அதனால் அவன் ஹீலிங் பவர் ரொம்ப அப்நார்மல் ஸ்பீடில் வேலை செய்யும். உல்வரினுக்கு ஒரு கையை வெட்டின வளர ரொம்ப கஷ்டம் கைஸ். ஆனால் டெட்பூலுக்கு அப்படி இல்லை. அந்த கேன்சர் செல் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் அவனை அழிக்காமல் அவன் உயிரோட வச்சுக்கிறதுக்கு ஒரு காரணம் அந்த கேன்சர் செல்ஸ் தான் கைஸ். டெட்பூலில் அவன் தலையை வெட்டினாலும் உயிரோட வர முடியும். அவன் பாடி பார்ட்ஸ் ஏதாச்சும் கட்டானாலும் அது ரீக்ரோத் ஆக முடியும். சிம்பிளாக சொல்லப்போனால் அவன் டெக்னிக்கலி இம்மோர்ட்டல், ஆனால் இம்மோர்ட்டல் இல்லை.